இதை ஜெபத்தில் இழுத்துக்கிட்டே போங்க, எல்லாம் கட்ட வண்டி குரூப்பு. அப்புறம் ஏன் சார் வந்து நீங்கள் வந்து ஜெபத்தில் தான் நடக்குதுன்னு நினைக்கிறனால என்ன? ஆனால் உள்ளே இருக்க ஜோயை ஜெபத்தெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கான். ஆனால் இந்த மதம் செஞ்ச மிகப்பெரிய மோசமானது என்னன்னா, ஒரு 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 கரப்டட் சாஃப்ட்வேரை உள்ளே போட்டுட்டாங்க. ஆன்டி வைரஸ்னு ஒரு சாஃப்ட்வேரை போடுவாங்க. இந்த ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் என்ன செய்யும்னா, சில நல்ல விஷயங்கள் உள்ளே போனால் கூட சந்தேகத்தில் என்ன செஞ்சிடும், அதையும் அப்படின்னு கசக்கி சவச்சு முழுங்கிடும். இவங்க ஆன்டி வைரஸ் மாதிரி இவங்க வந்து ஆன்டி வைரஸ் போட்டாங்க. உள்ள ஆன்டி வைரஸ்க்கு எதிரான ஒரு ஆன்டி வைரஸ் போட்டாங்க. இதுதான் மதம். இது உள்ள உட்காந்துக்கிட்டு கர்த்தர் உங்களை பார்த்து, மகனே நீ பாவியாகிய மனுஷனை விட்டு போன்னு சொன்ன, வாடா உன் படகை நிரப்பி தரேன்னு சொன்ன உடனே இந்த ஆன்டி வைரஸ் அவர் ஆசீர்வாதத்தை உள்ள கொடுக்கும்போது அப்படி கசக்கி தூர இருந்துச்சு. இவர் அனுப்புறதெல்லாம் அந்த உள்ள இருக்கிற கில்ட்டி கான்சியஸ் ஆன்டி வைரஸ் மாதிரி ஆன்டி வைரஸ் என்ன செய்யுது, கசைக்கு வெளியேறியுது. அதனால தான் கொல்ல பேர கர்த்தர் ஆசீர்வதிச்சாலும் அவனே உள்ள ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேரோட இருக்கிறான். அது என்ன ஆன்டி வைரஸ் இல்லை, ஆன்டி பிளெஸிங் சாஃப்ட்வேர். எல்லாம் சொல்லுங்க ஆன்டி சர்க்கிள்ஸ் எல்லாம் ஆன்டி பிளெஸிங் சாஃப்ட்வேர். சபைகளிலே இன்றைக்கு போடப்படுகிற சாஃப்ட்வேருக்கு பேர் என்ன? ஆன்டி லவ் சாஃப்ட்வேர், ஆன்டி பிளெஸிங் சாஃப்ட்வேர். இதெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. அப்ப கர்த்தர் வந்து என் அன்பு மகனே அப்படின்னு வந்த உடனே இந்த ஆன்டி பிளெஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியேறிஞ்சிடும். இப்ப இந்த சாஃப்ட்வேரை வெளியெடுக்கணும். கையை தட்டுங்க. அதனால தான் பல நேரம் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற இந்த வல்லமை உங்களை ஓவர்டேக் பண்ண போகும்போது நீங்க உங்க சுயத்துல இல்ல இது இப்படி நடக்கவே கூடாது அப்படின்ற இடத்துக்கு நீங்க வந்து நீங்க பிரேயரை ஃபாலோ பண்றீங்க. ஆனா தேவன் பிரேயரை ஃபாலோ பண்ணி வேலை பார்க்கலையா, அதற்கு மேலாக உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமைப்படியே கையை தட்டுங்க. கிரியை செய்கிற அவருக்கு எல்லாம் சொல்லுங்க கிரியை செய்கிற அவருக்கு. தேவன் உங்களுக்கு கிரியை செய்கிறாரா? எதன் அடிப்படையில் கிரியை செய்கிறார்? உங்க ஜெபத்தின் அடிப்படையில் அல்ல. பைபிள் சொல்லுது, நீ ஜெபிப்பதற்கு, நான் ஜெபிப்பதற்குன்னு நீங்க என்ன சொல்லணும்? கையை தூக்கி மேல அப்படி சொல்லணும். சரியா? தேவன் கிரியை செய்கிறார். ஒத்துக்கிறீங்களா? எதன் அடிப்படையில் கிரியை செய்கிறார் பைபிள் சொல்லல. ஜெபிப்பதற்கு கீழல்ல, ஜெபிப்பதற்கு. அப்ப உங்க ஜெபத்தின் அடிப்படையில் அவர் கிரியை செய்யவே சொல்லுங்க. ஆன்டி பிளெஸிங் வேலை பார்க்குது. ஆமீன் சொல்லாத போ, நாசமா தான் வேணும் போ. பைபிள் சொல்லுதா இல்லையா? இன்னும் 200 தடவை படிங்க. நீ எத்தனை தடவை படிச்சாலும் அர்த்தம் தாயா ராசா. தேவன் கிரியை செய்கிறார். நாம ரிவர்ஸ்ல இருந்து வரேன், நடுவுல இருந்து வரேன், ஃப்ரண்ட்ல இருந்து வரேன். நீ எங்கிட்டு தலையில போட்டு துவச்சு அடிச்சாலும் அந்த வசனத்துக்கு அதுதான் என்ன அர்த்தம்னா, தேவன் வேண்டிக் கொள்வதற்கு ஏற்றார் போல் செயல்படுகிற தேவன் அல்ல, நீ நினைக்கிறதுக்கு ஏற்றார் போல் செயல்படுகிற தேவன் அல்ல. நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக உனக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமைப்படியே. நல்லா தட்டுங்க சார், நல்லலையா சொல்லுங்க சார். எதன் அடிப்படையில் வேலை செய்கிறார்? வல்லமையின் அடிப்படையில் வேலை செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க. ரிவர்ஸ்ல வரேன். தேவன் வேலை செய்கிறார். எதன் அடிப்படையில் வேலை செய்கிறார்? அந்த வல்லமை எங்க இருக்கு? உள்ள இருக்கு. இந்த வல்லமை உள்ளே இருக்கிற இந்த வல்லமையின் அடிப்படையில் வேலை செய்யறாராம். இந்த வல்லமை எப்படி வேலை பார்க்குதான்? நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க ஜெபிக்கிறதுக்கும் மேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்லா ஆமென். பவுல் சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு அப்படிதான் சொல்றான். வல்லமை உள்ள இருக்கு, முழங்கால் எல்லாம் கிடையாது. பைபிள் வசனம் மிக தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் நினைக்கும்படி அல்ல, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அல்ல, அதுக்கு மேல உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. அந்த வல்லமை உங்க ஜெபத்தை விட வேகமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வல்லமைப்படி வேலை செய்கிறார். பைபிள் சொல்லி உங்களுக்குள்ளே பலம் தருகிறதா இருக்கிறது. கொலோசியர் 1:9, எபேசியர் 3:20 உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. கொலோசியர் 1:29 எனக்குள்ளே. பவுல் சொல்றாரு, நான் ஏன் இவ்வளவு பெரிய ஊழியம் பார்க்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு பவுல். வாசிங்க. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஹலோ, if you want to see God's power, அவருடைய வல்லமையை நீங்க பார்க்கணுமா? எத்தனை பேர் பார்க்க விரும்புறீங்க?
கையை தூக்குங்க. கர்த்தருடைய வல்லமை பார்க்க விரும்புற கையை தூக்குங்க. அந்த வல்லமை எங்க இருக்கான்? பவுல் சொல்றாரு, எனக்குள்ளே கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை படியே. கையை தட்டு. இப்ப 3 வசனம் சொல்லியிருக்கு தெளிவா, எனக்குள்ளே வேலை பார்க்குது. இங்க பாருங்க சார், எல்லாமே உங்களுக்குள்ள இருந்த வேலை நடக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் கேட்கிற பிரசங்கம் கிருபையின் பிரசங்கம். வெளியிலேருந்து ஒன்று உள்ளே கொண்டு போகணும் முயற்சி எடுத்தான்னா அவன் பிரமாண பிரசங்கி. நீ இத்தனை இதை செய்கிறதுனால இது இப்படி வரும், அப்படி செய்கிறனால இப்படி வரும், இப்படியும் வராது, உள்ளே இருந்தால் வெளியே வருது. ஸோ இது வரைக்கும் நான் கிருபை பிரசங்கி அல்லது பிரமாண பிரசங்கிக்கு இருக்கிற வித்தியாசத்தை பேசியிருக்கிறேன். இந்த பிரமாண பிரசங்கிகள் பாவத்தை விடுறதுக்கு வெளியிலேயே வேலை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் பாவத்தை விடுறதுக்கான வல்லமை உள்ளிருந்து தான் வேலை பார்க்குது. அதான் சொல்ல வரேன், கிருபைக்கும் பாவத்திற்கும் இருக்கிற தொடர்பு. கிருபை உங்களை பாவ மன்னிப்பை கொடுத்து பாவம் செய்ய விட்டுவிடவில்லை, பாவ மன்னிப்பை கொடுத்து உங்களை பரிசுத்தவான்களாக மாற்றி விடுகிறது. பரிசுத்தமாக்கப்படுவது என்பது வேறு, பரிசுத்தவான்களாக்கப்படுவது என்பது வேறு. இதை பற்றி நான் பேசுகிறேன். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற நாம் பரிசுத்தவான்களாகவும் என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். அந்த வேலை நமக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. இது எப்படி நடக்குது? ஆமென் சொல்லுங்க. ஸோ பாவம் என்கிற வார்த்தை எனக்கு தெரிந்து ரோமர் புத்தகத்தில், எனக்கு நம்பர் மறந்துருச்சு, 32 19 தெரியல, 32 முறை நினைக்கிறேன், எத்தனையோ முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 32னா 31 முறை அல்ல 19னா 18 முறை அது நவுனாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நபர் அப்படின்னு தான் பேசப்பட்டிருக்கு, வெர்பா சொல்லப்படவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல வேர்பா வருது. வேர்ப்னா ஆக்ட், நவுன்னா ஆளு. அப்ப பாவம்னாலே ஒரு ஆளு. சிலுவையில கொன்னாரு அப்படின்றது ஒரு செயல் அல்ல, ஒரு ஆளு. கை தட்டுங்க. ஆளை காலி பண்ணிட்டாரு. அந்த ஆள்கிட்ட இருந்து இயேசு ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் என்ன செஞ்சிட்டோம்? டெலிவர் ஆயிட்டோம், கம்ப்ளீட்டா டெலிவரன்ஸ் ஆயிட்டோம். இப்ப நடந்துகிட்டு இருக்க செயலெல்லாம் அந்த ஆளோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இப்ப நடக்கல. அதை தெரிஞ்சுக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த ஆள் தோல்ல உட்காந்து உங்களை செய்ய வச்சுக்கிட்டு இருந்தான். நீங்க விடுதலை ஆன பிறகு அந்த ஆள் வெளியே போயிட்டான். இப்போ நீ விடுதலை ஆயிட்டீங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம், இட் இஸ் அ சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் மட்டும்தான் இப்போ உங்கள்கிட்ட இருக்குதே ஒழிய, இது இப்போ நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா இந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்லேருந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க? ரிலீஸ் ஆயிடுவீங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே விடுதலை ஆகியிருக்கிறீங்க, ஆனால் விடுதலை இல்லை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு செக்கு மாடை கழட்டி விட்ட உடனே திரும்ப எப்படி தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அதுக்கு இருக்கு. என்னன்னா நம்ம விடுதலை ஆகலை, விடுதலை ஆகலை. நான் ஒன்றை கண்டுபிடிச்சேன், கிறிஸ்தவ உலகத்தில் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு சொன்னால் ஜெயிக்கிறவனால் மட்டும்தான் அதை நம்ப முடியுது. தோக்குறவன் ஊழியக்காரனாகவே இருந்தாலுமே அவன்கிட்ட போய் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு சொன்னால் அவனால் நம்பவே முடியல சார். ஏன்னா பாவம் அவனுக்குள்ளே செஞ்ச வேலை சார். நீங்கள் நல்லவேன்றதை ஒரு செகண்ட்லாம் நிரூபிக்க முடியாது சார். அதை நிரூபிக்கிறதுக்கு மட்டும் 5 வருஷம் ஆகும் சார். ஆனால் கெட்டவேன்னா ஒரு செகண்டில் நம்பிடுவாங்க சார். ஒரே செகண்டில் ஜட்ஜ்மெண்ட் சார். ஆனால் அது நல்லவேன்றது ஒரு செகண்டில் நீங்கள் சொல்ல மாட்டாங்க. பொறுப்போம், பார்ப்போம். ஓ அப்போ கெட்ட விஷயத்துக்கு பார்ப்போம்னு சொல்ல மாட்டேன்றீங்க. அதுக்கு மட்டும் பேனாவிட்டு உடனே எழுதுன்றோம். ஆனால் நல்ல வேண்டும் போதா ஜோம் பண்ணிட்டு இருக்காரா உடனே நல்லவன் இல்லைடா, இல்லை அவசரப்படக்கூடாது. சரி பரவாயில்ல, இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். ஆனால் தேவன் அதிலிருந்து விடுதலை பெறுகிறார். ஸோ முதலாவது பாவம்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விடுதலை என்னன்னு தெரிய முடியும். பைபிள் முழுவதும் பாவத்தை வியாதி என்றே சொல்லுகிறது. முதல்ல புரிஞ்சுக்காங்க. பாவத்தை பைபிள் என்னதான் சொல்லுது? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. வியாதி. பாவத்தை என்ன சொல்லுது? வியாதின்னு சொல்லுது. பாவத்தை குற்றம்னு பைபிள் பேசல, அது ஒரு வியாதின்னு சொல்லுது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சபை ஜனங்களை ஈஸியா டெலிவர் பண்ணலாம். பாவத்துக்கு செத்துறணுமா? எப்படி? அதாவது பாவ உணர்வு உங்களுக்கு வரலாம். இப்படி ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நீங்க வாழ முடியும். பைபிள் கிளியரா ப்ராமிஸ் பண்ணுது. சார் பாவத்தை விட்டுட்டார் இல்ல சார், பாவத்துக்கு செத்துட்டார் சார் என்கிற வாழ்க்கை கிருபை உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுது. எந்த பிரமாண பிரசங்கி ப்ராமிஸ் பண்ணுவானா? கிருபை ப்ராமிஸ் பண்ணுது. நீ பாவத்துக்கு செத்துருவையா, அந்த உணர்ச்சியே வராது. ஒரு சீசன் என்ன வயசாகி போச்சாடான்ற ஃபீலே உங்க கேள்வி வர அளவுக்கு அது வேலை பார்க்குமா? நீங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு
பாவத்துக்கு செத்துட்டான்னு உடனே சில செத்த மாதிரியே இருப்பாங்க பாருங்க, அப்படி செத்த மாதிரியே போயிட்டு இருப்பாங்க. என்ன சார் அவர் பாவத்துக்கு செத்துட்டாரு? பாவத்துக்கு செத்த சகோதரி, ஆனா நீதிக்கு நீ பிழைக்கலையே. கை தட்டுங்க. டெரிக் பிரின்ஸ் சொல்றாரு, பாவத்துக்கு சாவது வாழ்க்கையின் ஒரு புறம், நீதிக்கு பிழைச்சிருக்கிறான். ஆமென். இந்த க்ரூசிஃபிக்ஷன் ரெண்டு எஃபெக்ட் உங்களுக்குள்ள தருது. ஒன்று பைபிள் வசனம், லைஃப், ப்ரேயர், ஹோலினஸ், வந்து கேம்ப், அது இதுனா அப்படி எந்திரிக்குது. இதுதான் நீதிக்கு பிழைக்கிறது. சினிமா, என்டர்டைன்மெண்ட், அது பாவனா அவ்வளோ தூரம் போகணுமா, இப்படி பண்ணணுமா, இதுக்கு இவ்வளோ செலவழிக்கணுமா அப்படின்னு யோசிச்சிட்டிங்கனாலே நீங்கள் பாவத்துக்கு செத்துட்டீங்க சாரே. கையை தட்டுங்க சாரே. அப்போ ரெண்டு எஃபெக்ட் உங்களுக்கு. பாவத்துக்கு செத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியும். எப்போ தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோடு நீங்கள் இணைக்கப்படும் போது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் அடி வாங்கின அந்த தழும்புகளால் நாம் எல்லோரும் பாவ வியாதியிலிருந்து சுகமானோம். கை தட்டுங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா ஹீலிங் மினிஸ்டர்ஸ் உட்பட இந்த வசனம் சரீர சுகத்தை பற்றிய வசனம் இல்லை என்பதை ஒருவாறு ஒத்துக்கொண்டார்கள், அல்லது ஒரே மனதுடன் ஒத்துக்கொண்டார்கள். இதை ஏன்ட்டையும் கேட்டாங்க, இந்த வசனத்தை சரீர சுகத்துக்கு பயன்படுத்தலாமா? ஒருத்தர் கேட்டார். அவர் விஷயம் தெரிஞ்சவர் எனக்கு தெரியும். நான் சொன்னேன் பயன்படுத்தக்கூடாதுதான். ஏனென்றால் இந்த வசனம் சரீர சுகத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல. இந்த சுகம் முற்றிலும் பாவம் என்கிற வியாதியிலிருந்து நீயும் நானும் சுகமடை. கையத்தட்டே. இயேசு பாவிகளை வியாதியஸ்தராகவே பார்த்தார். அதனாலதான் ட்ரீட்மெண்ட் ஒன்று கொடுக்கிறார். இப்ப நான் அந்த ட்ரீட்மெண்ட் தான் பேச போறேன். Many kinds of treatments are there in Bible, in God's hand. அதுல அவரை செலுத்துற ட்ரீட்மெண்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா வாவ், உட்கார்ந்துகிட்டே நீங்க ஜெயிக்கலாம். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் அப்படின்னா, நான் சுகமாகிறது என் கையில இல்ல, எங்க டாக்டர் கையில இருக்கு. அந்த டாக்டர் போனா வியாதி சுகமாயிருன்ற மாதிரி எங்க தேவன்கிட்ட வந்தா இந்த பாவ வியாதி சுகமாயிரும். பாவத்தை குறித்து ரொம்ப பெருசா நினைக்காத சகோதரி, ரொம்ப பயப்படாத. அது ஒரு மேட்டரே கிடையாது. அது ஒரு சிக்னஸ், அது ஒரு எஃபெக்ட். அது இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டாருன்னா ஆட்டோமேட்டிக் அரேஸ் ஆயிரும். ஆமா, அனுபவிச்சு பேசுனா தைரியமா பேசுவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால இயேசு ஒரு தடவை சொன்னார், இந்த வசனம் சொல்லுது, இது வந்து உன்னைக்கே பாவ வியாதியிலிருந்து சுகமாகிறது தான். குணமானோம், பாவத்திலிருந்து சுகமானோம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை பார்த்து ஒரு தடவை சொன்னாங்க, நீங்க ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்திருக்கிறீர்களே. அவர் சொன்னார், பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை. அப்ப அவனை பார்த்து என்ன சொன்னாரு? நோயாளி, பிணியாளி. நான் கொஞ்சம் பழகினேன்னா போதும், அந்த பிணியாளிக்கு நான் பிணையாளி ஆகி அவனை விடுவிச்சா அவன் எல்லாம் சுகமாயிருவானார். அப்ப இயேசு பாவம் செய்யறவன பிணியாளினாரு. சரி, அந்த பிணியாளியை சுகமாக்குற வைத்தியர் இயேசுனாரு. இப்ப அந்த வைத்தியம் என்ன வைத்தியம் நடந்துகிட்டு இருந்துச்சு சொல்லுங்க? அழகான சப்ஜெக்ட், அழகான மேட்டர். இப்ப நான் வரேன். இயேசு கிறிஸ்து பாவிகள் பிணியாளிக்கு வைத்தியம் தேவை, அதான்ப்பா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன்னாரு. என்ன வைத்தியம் பண்ணாருன்னா, அம்பிட்டு ஒரு முழங்கால் பட வச்சு தலைமுடியை குலைச்சிக்கிட்டு இருக்கல. இயேசு பிணியாளிக்கு அங்க சுகமாக்கிட்டு இருந்தாரு. என்ன வேலை பார்த்தாரு? தலையில கை ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரா? சார் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. கையை தட்டு. ஆமென். இயேசு பாவியோடு உட்கார்ந்து பழகுவது, அந்த பழக்கம் தான் ட்ரீட்மெண்ட். கையை தட்டுங்க. தேவன் உன்னோடு பழகுவார் என்றால் அந்த பழக்கத்திலே உன் வாழ்க்கை மாறிவிடும். அப்ப அவர் சொல்றாரு, பாவம் என்பது வியாதி என்றால் இயேசு யாராம்? பரிகாரியாம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்ப இந்த நியூ கவர்னன்ட்ல பாவத்துக்கு தேவன் நிறைய ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கிறார். ஆனா கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு, பிரமாண போதகர் சமுதாயத்துக்கு தெரிஞ்ச ஒரே ட்ரீட்மெண்ட் என்னன்னா, பயமுறுத்தி ஒருத்தர் என்ன செய்யறது? ஸ்பூக்கி ட்ரீட்மெண்ட். அதுக்கு பேர் என்ன ட்ரீட்மெண்ட்? ஸ்பூக்கி ட்ரீட்மெண்ட். அதாவது அவனை வந்து மிரட்டி சுகமாக்க பார்க்கறது. அவன் மிரண்ட உடனே அவன் தம் அடிக்கிற என்ன செய்வான்? பாஸ்டர் பார்த்தோன்னு கீழே போட்டு அணைச்சிடுவான். அவ்வளோதான். போன பிறகு வெட்டிப்ப முழு சிகரெட்டை வேஸ்ட் ஆக்கிட்டான். சரி, இன்னொன்று சொல்கிறான் அப்படின்னா இந்த பாஸ்டருக்கு ஒரு திருப்தி. ஆனால் அவனை கிராஸ் பண்ண உடனே அப்படி ஃபுல்லாக அந்த
ஆக்ஷன் ஃபிலிமில் பின்னாடி தீ வர மாதிரி இந்த பாஸ்ட் கிராஸ் பண்ணும்போது பின்னாடி புகை வரும், கும்முன்னு அப்படி தான் போகிறவர். அது அவருக்கு தெரியாது. ஆனால் அவருக்குள்ள ஒரு திருப்தி, பயல்களை தம் அடிக்கிறேன் நிப்பாட்டிட்டாங்கன்னு. ஏன்னா நீ கிளைகள்ல நீ டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆனால் தேவன் எப்பவுமே ரூட்டோட டீல் பண்றவர். கையை தட்டு. நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு, குறிப்பாக கிருபைக்குள் வந்த பிறகு என்னுடைய பாவங்கள் மீது இருக்கிற நாட்டங்கள்ல, அதாவது வெற்றி என்பது நான் அனுபவித்தது, ஆனால் விடுதலை என்பதை நான் கிருபைக்குள் வரும்போது அதிகமாய் அனுபவிக்கிறேன். என்னுடைய விருப்பங்களில் மாற்றங்களை நான் பார்க்கிறேன். இதற்கு காரணம் என்ன என்று சொன்னபோது கடவுள் என்கிட்ட பேசினாரு. அது ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு எப்படி ஒரு மருத்துவர் பல விதங்களிலே ஜனங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்களோ, தெரப்பி பண்றாங்களோ, அதே மாதிரி தேவனும் he has many therapies. அப்படிதான் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு. இப்படி பைபிள்ல நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். யாக்கோபு அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். இந்த யாக்கோபுடைய டிஎன்ஏல என்ன இருந்துச்சுன்னா ஏமாத்துறது. எல்லாம் சொல்லுங்க. சிலர் வாயை திறந்தாங்கன்னா திறந்தாலே போய் தான் பேசுவாங்க. என்னைக்காச்சும் தீபாவளி கிறிஸ்துமஸுக்கு உண்மை பேசுவாங்க. இப்படி ஆட்களோட நான் பழகி இருக்கிறேன். பல வருஷமா குப்பையும் கொட்டி இருக்கிறேன். ஆமா, இதுக்குன்னு எனக்கு தனி கிரீடம் ஒன்று பரலோகத்தில் இருக்கு. ஏன்னா நான் சொன்னதை நம்புன மாதிரியே நடிச்சேன் பாருங்க. அதுக்கு வாயை திறந்தோட கடன்னு ஓவர் டேக், நன்மையும் கிருபையும் ஓவர் டேக் பண்ண மாதிரி போய் கடன்னு வரும். என்னைக்காச்சும் உண்மை பேசுவாங்க. இப்படி ஒரு கேரக்டர் தான் இந்த யாக்கோபு. அதாவது ஜேம்ஸ் புதிய ஏற்பாடுதா, பழைய ஏற்பாடுல ஜாக்கப். இப்படி வாயை திறந்து இப்போ இந்த டிஎன்ஏ மாறினா தான் கேரக்டர் மாறும். அட்டி துவாதவன் நீங்கள் துவைச்சாலும் 3 நாள் ஓன்னு அழுதுட்டு 4ஆவது நாள் அடிக்கலாம் வாங்க. இதை மாற்றவே முடியாது. நீங்க என்னதான் ஸ்டேஜில் மிரட்டினாலும் அவன் உருட்டுன்னு உருட்டிட்டார்னா அவனை மாற்றவே முடியாது. உங்க ஸ்பூக்கி ட்ரீட்மெண்ட் ஒண்ணுக்குமே யூஸ் ஆகாது. ஏன்னா பைபிள் இந்த ட்ரீட்மெண்ட்டை பத்தி சொல்லவே இல்லை. பைபிள்ல ஒருத்தனை கூட தேவன் மிரட்டி சரியாக்கவே இல்லை. உண்மையான விடுதலை என்பது பாவத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற விருப்பத்தை வெளியேற்றுவதுதான். பாவத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற விருப்பம் வெளியேறுது பாருங்க, அன்னைக்கு தான் உண்மைக்கு நீங்க விடுதலை ஆயிருக்கிறீங்க. கையை தட்டுங்க. இந்த யாக்கோபு யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில இருந்து தன்னை வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஏறக்குறைய 30 to 300 கோடி வரைக்கும் அவனுக்கு 32 எத்தனையோ கோடிகள் சொல்றாங்க, 40 கோடி, அவ்வளவு கோடிகள் அவனுக்கு செல்வம் இருந்துச்சான். சொல்ற 2 பரிவாரங்களுடைய நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்றான். அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய அப்படின்னு சொல்லும் போது அவன் பினான்சியல் பிளெஸிங்கை பத்தியே பேசல. பினான்சியல் பிளெஸிங்கை பத்தியே பேசல. அவன் பேசினதெல்லாம் கேரக்டர் மோல்டிங். ஆண்டவரே, வாழ்க்கை ஃபுல்லா நான் எங்க அண்ணனை ஏமாத்தினேன், நான் எங்க அம்மாவை ஏமாத்தினேன், நான் எங்க அப்பாவை ஏமாத்தினேன், எங்க மாமா லாபான் டூபான் அவனே ஏமாத்தினேன், என் மனைவி இந்த மனைவி ஏமாத்தி அவள்கிட்ட பேசுறேன், அந்த மனைவி இவள்கிட்ட பேசுறேன், அங்கிட்டு இங்கிட்டுன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டேன். இன்னைக்கு எனக்கு போட்டு தள்ள வரான் ஒருத்தன். நான் எதை விதைச்சேன்னா அது அறுவடையா வருது. இன்னைக்கு ஒரே ஒரு ஜெபம் பண்றேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில் மாறணும்னு ஆசையா இருக்கணும். நான் அவர் கேட்டாரு, வாட்ஸ் யுவர் நேம், பேர் என்னடா? நாங்களாம் நல்லபடி நான் அப்படின்னு நானே திரும்ப ஓடிட்டு இருப்பார். சொன்ன என் பேரு எத்தனை சார். நான் கை தட்டுங்க. சொன்ன உடனே பாருங்க, முந்தின வசனம் சொல்லுது, தேவன் அவன் தொடை செந்து நரம்பை தொட்டார். இட்ஸ் a ட்ரீட்மெண்ட். உங்கள் உடலிலே சில பகுதிகளை, சில நரம்புகளை, சில விஷயங்களை தூண்டும் போது, தொடும்போது உங்களுக்கு பல விஷயங்களில் இருக்க விருப்பங்களே போயிருமா. இது மெடிக்கல் ப்ரூவ் ஆன விஷயம். இது இட்ஸ் ப்ரூவன் பை மெடிக்கல் சயின்ஸ். அதனால தான் தெரப்பி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பிஹேவியர் தெரப்பி, ரியாலிட்டி தெரப்பி, குரூப் தெரப்பி, சோசியோ தெரப்பி, அவர்ஷன் தெரப்பி, இப்படி பல தெரப்பி கொடுக்குறாங்க. இந்த ஒவ்வொரு தெரப்பியுமே டி அடிக்ஷன் தான். சிலருக்கெல்லாம் வியாதியே இருக்காதான்,
பிசியாலஜிக்கல் எஃபெக்டே இல்லாமல் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்லேயே ஒருத்தன் இந்த பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பானோ. அவனுக்கு வந்து நீங்கள் சைக்கோ தெரபிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் அவர் மாத்திரை எழுதி கொடுத்தாருன்னா அவர் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்டில் அவன் கிடையாது, சைக்கலாஜிக்கல் எஃபெக்டில் தான் இருக்கிறான். இந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்டில் இருந்து அவன் டெலிவர் பண்ணால் நீங்கள் சைக்கலாஜிக்கல் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ நம்ம எல்லாம் விடுவிக்கப்பட்டுட்டோம், கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆனால் நம்முடைய சோலில் ஏகப்பட்ட சர்க்கியூட்டில் வந்து நிறைய என்ன சொல்ல வந்து சேனல்ஸ் ஒன்றுக்கு சிக்கி இடியாப்ப மாதிரி இருக்கு. இந்த ஏரியாவை தேவன் கிளீன் பண்ணா தான் தேவனுடைய ஜீவன் இந்த ஸ்பிரிட்ல இருந்து சோல் வழியா நம்ம பாடிக்குள்ள வெளியே வருது. அதனால தேவன் பல காரியங்களை நம்ம சோல்ல செய்யறாரு. அந்த சோல்ல இருந்து நமக்கு தேவன் ஒன்றை புரிய வைக்கும் போது அல்லது நம்முடைய உணர்வுகளை மாற்றுவதன் மூலமாக நமக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. நீங்க அதுல ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன், அவர்ஷன் தெரப்பி அப்படின்னு ஒரு தெரப்பி இருக்கு. என்ன தெரப்பி? அவர்ஷன் தெரப்பி. இந்த தெரப்பி வந்து இன்றைக்கு குடிகாரர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் பல மோசமான தம்மடிக்க விட முடியாமல் இருக்கிறவனுக்குலாம் அது கொடுக்கப்படுது. அதாவது ஒரு காரியத்தை என்னால் விடவே முடியலன்னும் போது அவர்ஷன் தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்கு. இந்த தெரப்பியில் என்ன செய்வாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மருந்தை அவனுக்கு தெரியாமலே கொடுத்துருவாங்க. அதை சாப்பிட்ட உடனே இந்த குடிகாரன் வந்து திரும்ப என்ன செய்வான், குடிக்கும்போது இந்த போன அது என்னது அந்த அவர்ஷன் தெரப்பி அந்த மெடிசின் என்ன செய்யுது, இதை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். அச்சா கையை தட்டுங்களா ஒருத்தவருக்கு ரிஜெக்ட் பண்ணணும், வாமிட்டும் அது ஒரு இது வரும். வந்து இப்போ வந்து மெடிக்கலி வந்து அது அப்புறம் பேசுகிறேன். உடனே அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து குடிக்கிற இதை பார்த்தாலே தலை கிரு 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 கிருன்னு சுத்த, ஐயோ வேணாண்டா, கரண்ட் ஷாக், பல விஷயங்கள் இருக்குது. அதாவது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அவர்ஷன் வரும். இது பூமியில் கொடுக்குற தெரப்பியில் 1. இங்கே 30 இருக்குன்னா அவர்கிட்ட 300 இருக்குது, 3000 இருக்குது. அப்படி நமக்கு தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும்போது என்ன நடக்கும்னா இவன் டேப்லெட்டை தரான், அவர் வந்து உங்கள் லைஃபுக்குள்ள ஒரு ரெவலேஷன் தருவார். லவ் ரெவலேஷன். கைத்தட்டுங்க அவருக்கு. லவ் ரெவலேஷன். உங்களை நேசிக்கிறவங்க முகங்கள் உங்கள் முன்னாடி வரும். அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. நீங்கள் பாவம் செய்ய போகிறப்ப உங்களை நேசிக்கிறவங்க மூஞ்சி உங்க முன்னாடி வரும். அல்லது வந்து உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய சந்ததி பிள்ளைகள் முன்னாடி வரும். இது சாதாரணமாக வர்றது, உலகத்தானுக்கு வர்றது வேற, தேவன் செய்கிற மேட்டரை பேசுகிறேன். அல்லது லவ் எஃபெக்ட், அதாவது மன்னிக்கவும், போத்திபார் கையை பிடித்து இழுத்த போது யோசேப்புக்கு அவர்ஷன் தான் வந்துச்சு. ஏன்னா அவனுக்கு முன்னாடி போத்திபாரோட முகம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இட்ஸ் அ ட்ரீட்மெண்ட். கையை தட்டுக்கு இந்த மைக்கை பிடிச்சி உருன்னு கத்துறதுலாம் ஒரு கழுமை ஆகாது. மைனூட்டா வேலை பார்க்குறாரு பாருங்க, சைலண்டா வேலை பார்க்குறாரு பாருங்க. இது கையை உதறி விட்டு வெளியே வர வச்சிரும். அதில் ஒன்று அந்த அவர்ஷன் தெரப்பி. இந்த தெரப்பி இந்த விஷயத்தை கடவுள் உங்களுக்குள்ள கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா, பாவத்து மேலே இருக்கிற விருப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே விலகும். அவர்கிட்ட ஏகப்பட்ட தெரப்பி இருக்குது. நீங்கள் எதை பார்த்தாலும் குன்றுவார். இந்த தெரப்பியவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மாற்றாது. இது வந்து அவர் லிஸ்ட்ல இல்லாத தெரப்பி, ஹோபியோ தெரப்பி. இது இந்த அவர்ஷன் தெரப்பி நமக்குள்ள வரும்போது பாவத்தின் மேல ஒரு அவர்ஷன் வரும், ஒரு வெறுப்பு வரும். ஆமென் சொல்லுங்க. ஒரு வெறுப்பு வரும் அந்த விஷயங்கள் மேல. எதுக்கு ஒரு காலத்தில் எனக்கு பொய் சொல்றது மேல ஒரு திடீர்னு ஒரு வெறுப்பு வந்துச்சு சார். அது ஏன்னு தெரில. என்ன டெலிவரன்ஸ் பல இடத்துல அந்த டெலிவரன்ஸை நான் பேசுகிறேன். என்னன்னா ஒரு 100 ரூபாய்க்கு பொய் பேசிட்டேன்டா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா நம்ம? இதுக்கு நம்ம எங்கேயாச்சும் போய் மூட தூக்கி சகலாமே. அப்ப கடவுள் உயிரோடு இல்லையா? இனி எதுக்காகவும் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற திடீர்னு ஒரு சின்ன பட்டு அப்படியே ஓப்பன் ஆச்சு எனக்குள்ள. 15-20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நீங்கள் ஒரு வருஷத்தில் எத்தனை பொய் சொன்னீங்கன்னு சொன்னால் கூட 10 வருஷத்தில் 2 பொய் 3 பொய் அப்படி தான் யோசித்து நான் சொல்ல முடியுமே ஒழிய நான் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். மற்றவன் பொய் பேசாமல் வாழ்கிறது சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவான், அவனுக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் எனக்கெல்லாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கு. இது ஒரு தெரப்பி, ஒரு தெரப்பி. இது ஒரு செகண்டில் உங்களுக்குள்ள வேலை பார்த்துருச்சுன்னா
பாவம் சிக்னஸ்னா, நல்லா கவனிங்க, பாவம் சிக்னஸ்னா பாவத்திலிருந்து விடுதலைக்கு பேர் என்ன? ஹீலிங். ஹீலிங் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 8 விதமான ஹீலிங்ஸ் இருக்கு. அதை பத்தி நான் ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். 8 வகையான ஹீலிங்ஸ் இருக்கு. ஹீலிங் ஒன்று கை வச்சனா பம்பரப்பேன் நடக்குது பார்த்துங்க, அது மட்டும் ஹீலிங் கிடையாது சார். அதுவும் ஹீலிங். ஆனால் ஏசுனார் கை வச்சப்பெல்லாம் ஒரே மாதிரி ஹீலிங் நடக்கலை. ஏறக்குறைய 8 ஸ்டைலில் ஹீலிங்ஸ் நடந்திருக்கு. ஒன்று, கை வச்ச உடனே நடந்திருக்கு. அவன் உடனே பார்வையடைந்தான், உடனே சுகமானான், உடனே நடந்துச்சு. ஏசு கை வச்ச எல்லா இடத்துலையும் உடனே நடந்துச்சா அப்படின்னா இல்லை. ஒருத்தர் மேல கை வச்சப்ப உடனே நடக்கல, பாதி நடந்துச்சு. கை தட்டுங்க.